சரி சரி. ப்ரேயர் பண்ண உடனே இதாயிடுச்சுங்களா? ஆமாங்க பிரதர், நான் அழுந்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன் பிரதர். அப்போ சரி. என்னுடைய 2 பாதத்துல இருந்து ஏதோ ஒரு சக்தி எனக்குள்ள போன மாதிரி ஃபீல் பண்ணேன். ஓகே. அதுக்கப்புறம் இப்போ அந்த பெயின் இல்லை. இல்ல பிரதர். ரொம்ப நாள் இருக்குன்னு சொன்னீங்க. என்ன அந்த பெயின் வந்து? ஆமாங்க பிரதர், இப்போ செப்டம்பர் 4 வந்துச்சுன்னா 1 month ஆக போகுது. ஓகே ஓகே ஓகே. Glory to Jesus. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஏசாயா 9 அதிகாரம் 3 அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளையில் கலிகூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் அநேக காரியங்களில் பெருக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். தேவன் நமது மகிழ்ச்சியை பெருக பண்ணுவார். அது மாத்திரமல்ல, நம்முடைய பலனை பெருக பண்ணுவார், நமது ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணுவார், நமது வரங்களை வல்லமையை பெருக பண்ணுவார். இப்படி இவைகளை பெருகச் செய்ய நமது ஆவிக்குரிய காரியங்களில் பெருக வேண்டும். பிரியமானவர்களே, யோவான் எழுதும்போது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய காரியங்களில் பெருக பெருக பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் தானாய் பெருகும். ஆகவே நாம் எவைகளில் பெருக வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் அவரை அறிகிற அறிவினாலே வளருங்கள் என்று நாம் கொலோசியர் 1:10 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனை பற்றி அறிவு இல்லை என தேவன் வேதனைப்படுகிறாராம். அறிவில்லாமையினால் அநேகர் சங்காரமாகிறார்கள், சிலர் சிறைப்பட்டு போகிறார்கள். தேவனை அறிவதினால் ஏராளமான ஆசீர்வாதங்கள் பெருகும். ஞானமுள்ளவன், பலமுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். பிரியமானவர்களே, தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதன் அதிகாரிகள் அநேகராயிருக்கிறார்கள். புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனாலே அதன் நற்சீர் நீடித்திருக்கும் என்று நீதிமொழிகள் 28:2 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது என்று பேதுரு 2 பேதுரு 1:2 அவர் எழுதுகிறார். பிரியமானவர்களே, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவாராம். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்ளுவார். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும் என்று 2 பேதுரு 2 அதிகாரம் 20 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வல்லமையான தேவனை அறிந்து கொள்ள தனக்குண்டானவைகளை நஷ்டமும் குப்பையுமாக விட்டார் நம்முடைய பவுல். பிரியமானவர்களே, பவுல் அதிகமாக தேவனை அறிந்து கொண்டதால் மாபெரும் வல்லமையுடையவராய் வாழ்ந்தார். வேதத்தை வாசித்து வாசித்து தேவனை அதிகமாக அறிந்து கொண்டு அவரை அறிகிற அறிவிலே நாம் பெருக வேண்டும் என்றுதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நம்மோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் எதிலெல்லாமோ நாம் வளர வேண்டும் என்று சொல்லி நாம் முயற்சி செய்கிறோம். ஆனால் நாம் தேவனை அறிகிற அறிவில் நாம் வளருவோம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, அந்த கர்த்தர் கொடுக்கக்கூடிய, அந்த தேவன் கொடுக்கக்கூடிய அந்த உன்னதமான மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் நம்மை நிரப்பும். பிரியமானவர்களே, உலகம் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் என் தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். ஆக இந்த தேவனை நாம் அறிகிற பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் உயர்வையும் மேன்மையும் கர்த்தர் கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, இதை கேட்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அதிகமாக தேவனுடைய வார்த்தையை, அதன் வசனங்களை நீங்கள் தியானித்து பாருங்கள். நிச்சயமாகவே ஹல்லேலூயா,
ஹalleluya. கர்த்தர் உங்கள் கண்களை, உங்கள் மனக்கண்களை திறப்பாராக. ஏதோ நாம் ஜெபிப்பதினால் மாத்திரமல்ல, கர்த்தரை அறிகிற அறிவிலிருந்து நாம் ஜெபிக்கிற பொழுது என் தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எந்த சூழ்நிலையில் அவர் எப்படி செயல்படுவார், அவருடைய கிரியைகள் என்ன, அவருடைய வல்லமைகள் என்ன, அவருடைய மகத்துவங்கள் என்ன, ஏது அவருடைய சித்தம், ஏது அவருடைய விருப்பம் என்பதையெல்லாம் நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால் நாம் வேதத்தை தியானிக்கிற பொழுது, பிரியமானவர்களே, இந்த வேத வார்த்தையை நாம் தியானித்து நித்தமும் நாம் அதை நம்முடைய இருதயம் என்கிற பலகையிலே நாம் எழுதுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாகும். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே இந்த சந்தோஷத்தை இந்த காலை வேளையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் கொடுக்கும் சந்தோஷம், உலக பொருட்கள், உலக காரியங்கள் கொடுக்கிற சந்தோஷம் எல்லாமே மறைந்து போகக்கூடாது. அந்த மகிழ்ச்சி எல்லாமே மறைந்து போகக்கூடியது. ஆனால் நம் தேவன் கொடுக்கும் சந்தோஷம், உங்க உள்ளத்தில் தரக்கூடிய அந்த சந்தோஷம், அந்த நித்திய ஜீவன், அந்த மகிழ்ச்சி நிச்சயமாக பிரியமானவர்களே உங்களை அற்புதமான ஒரு உயர்வுக்கு அது கொண்டு செல்லும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்ற எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்கிற வார்த்தையின்படி இந்த அதிகாலை வேளையில் என கேட்கிற தேவஜனமே, கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள். உங்களை மகிழ்ச்சினாலே என் ஆண்டவர் இடை கட்டுவார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர் அப்பா. நீர் உன்னதமானவர், சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை போல வேறொரு தேவன் கிடையாது. உம்முடைய கிருபை அதிகமாக இந்த காலை வேளையிலே ஊற்றப்படட்டும் சுவாமி. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது என்று சொல்லி தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அவர் அனுப்புவார். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் என்னோடு சேர்ந்து நீங்கள் வார்த்தையை சொல்ல போறீங்க? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறவர், அவருடைய உன்னதமான கரங்களுக்குள்ளே என்னை வைத்து பாதுகாக்கிற என் தேவன், என்னை பலப்படுத்துகிற இந்த கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்வேன். நிச்சயமாக ராஜா, இந்த அதிகாலை வேளையில என்னோடு இணைந்து ஜெபிக்கிற, இந்த வார்த்தையை கேட்கிற யாராக இருந்தாலும் என் ஆண்டவர் அப்பா, உம்முடைய வல்லமையுள்ள நாமம் அவர்கள் மேல் பொறிக்கப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தேவ வல்லமை, தேவ மகிமை இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கணும் அப்பா. ஹல்லேலூயா. துறைத்தனங்களை, அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை சிலுவையில வெற்றி சிறந்தவர், அவன் கிரியைகளை முறியடித்தவர், சிலுவையில் அப்பா அவன் தலையை நசுக்கினவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே. ஹல்லேலூயா. சாத்தானுடைய சகல கிரியைகளை முறியடித்தவரின் ஆண்டவர், அந்தகார கிரியைகளை முற்றிலுமாக அழித்து போட்டவர் அப்பா. பக்தியுள்ளவனை நீர் உமக்கென்று தெரிந்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறேன். அமராஜேசப்பா, ஏதோ பக்தி மார்க்கத்தில் நான் வளர்ந்து விட்டேன், ஆனாலும் உண்மையான தேவன் யார் என்று அறிகிற பொழுது, யார் என்று நீர் விசாரிக்கிற பொழுது, யார் என்று உம்மை தேடுகிற பொழுது நீர் அவர்களுக்கு வெளிப்படுகிற தேவனாக இருக்கிறீர் சுவாமி. மகத்துவம் உள்ள தெய்வமே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தாவே, பக்தன் சொல்லுகிறான், காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து நான் ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை நீர் கேட்டருளும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசிக்கணும் சுவாமி. ஹல்லேலூயா. Thank you Jesus. உம்மை பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் அது பிரகாசிக்கிற வெளிச்சத்தை போல அதிகமாய் நடு பகல் வரைக்கும், மத்தியானம் வரைக்கும் பிரகாசிக்கிற அந்த சூரிய வெளிச்சத்தை போல உம்முடைய பிள்ளைகளுடைய முகங்கள் பிரகாசிக்கணும் சுவாமி. ஹல்லேலூயா. சப்ப அந்த நாள் நீ சொன்ன வார்த்தையின்படி நித்திய மகிழ்ச்சி ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தங்கணும் அப்பா. எப்படிப்பட்ட சஞ்சலங்களும் தவிப்புகளும் ஹல்லேலூயா பிள்ளைகளை விட்டு அது விலகி போகணும் சுவாமி. கிருபையுள்ள தெய்வமே, இந்த நாளை ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து நீர் தருவீராக ராஜா. இந்த நாளை ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து தருவீராக. என்னை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் என் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து தருவீராக ராஜா. ஹல்லேலூயா. கஷ்டங்கள் இனி மாறட்டும், நிந்தைகள் இனி மாறட்டும், அவமானங்கள் இனி நீங்கி போகட்டும். எசப்பா, எல்லா நெருக்கத்திலும் இருந்து என் ஆண்டவர் நீர் உம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குவீராக. எப்படிப்பட்ட கடன் பாரத்துல சிக்கி தவிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கொடுக்கணும் அப்பா. ஹல்லேலூயா. அந்த மகிழ்ச்சியை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும்.
அப்பா, உம்முடைய வார்த்தையை தியானிக்க, உம்முடைய வார்த்தையை நம்ப, உம்முடைய வசனத்தை விசுவாசிக்க நீர் அவர்களுக்கு கிருபை பாராட்டுவீராக ராஜா. விசுவாசத்தினாலே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உண்டென்றும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் தன் இருதயத்தில் முழு நிச்சயமாய் விசுவாசிக்கிற பொழுது அவர்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள், அப்பொழுது திறக்கப்படும். அப்பா ராஜா, நீங்க சொன்னீங்களே, கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுவான். இந்த அதிகாலை வேளையில இயேசுவின் நாமத்தை கொண்டு நாங்கள் கேட்கிறோம். ராமராஜா இயேசுவே, ஹல்லேலூயா. உன்னதமானவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, உயர்ந்தவரே, மகா பெரியவரே, ஒருவரும் பூட்ட விடாதபடி திறக்கிறவரே, ஒருவரும் திறக்க முடியாதபடி பூட்டுகிற எங்கள் தெய்வமே, ஹல்லேலூயா. இரும்பு தாழ்பாள்களை முறிக்கிறவர், வெண்கல கதவுகளை உடைக்கிறவர் அப்பா. மனுஷன் மேல் காணக்கூடிய நுகங்களை ஹல்லேலூயா உடைத்து போடுகிறவர் அப்பா. எல்லா பாவ சாபங்களையும் எங்களை விட்டு நீக்குகிற உன்னதமானவரே, உம்மை நோக்கி நாங்கள் கரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. நாங்கள் மனுஷர்களிடத்தில் போய் கையேந்தி நிற்க கூடாது. நாங்கள் மனுஷரிடத்தில் போய் நாங்கள் கையேந்தோல ராஜா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. பரம தெய்வமே, ஹல்லேலூயா. எஸ்அப்பா, உம்மை நோக்கி எங்கள் கரங்களை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின என் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் வரும். எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு நேராக இந்த காலை வேளையில் உங்கள் கைகளை உயர்த்தி பாருங்கள். என் ஆண்டவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் மேல் அந்த மகிழ்ச்சி என்கிற ஹல்லேலூயா எஸ்அப்பா, அந்த வல்லமையை, மகிழ்ச்சி என்கிற அப்பா, அந்த கிருபையை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த காலை வேளையிலே நீர் கட்டவிழ்ப்பீர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா எஸ்அப்பா, ஹல்லேலூயா. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள நாள் மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். என் ஆண்டவரே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனுடைய கரம் தொடட்டும். அளவில்லாத உம்முடைய கிருபையை நீர் ஊற்றுவீராக ராஜா. சமாதானத்தின் தேவன் நீர் வல்லமையை வெளிப்படுத்துவீங்க ராஜா. ஒருவரும் கெட்டு போவது என் தேவனுக்கு சித்தம் அல்ல. எப்படிப்பட்ட ஹல்லேலூயா துர்க்குணத்தில் இருக்கிற மனுஷனையும் மாற்றும் என் ஆண்டவர் நீர் ஒருவரே அப்பா. எப்படிப்பட்ட குடிகளுக்கு ஹல்லேலூயா, மதுபானத்துக்கு, போதை வஸ்திரங்களுக்கு அடிமையாயிருக்கிற பிள்ளைகளையும் மாற்றும் ஆற்றலும் வல்லமையும் கொண்ட என் தேவனப்பா. நீங்க எப்படிப்பட்ட விபச்சார பாவத்தில், வேஷித்தன பாவத்தில் இருக்கிற யாரையும் மாற்றும் வல்லமையும் அதிகாரம் கொண்ட என் ஆண்டவர் நீங்க சுவாமி. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட மனுஷிக ஆவிகள், பொல்லாத மனுஷர்கள் எழுந்து அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வந்தாலும் அவர்களை சத்துருக்களாய் நீர் அவர்கள் அப்பா உம்முடைய பிள்ளைகள் முன் நின்றே துரத்துகிற தேவனாக நீர் இருக்கிறீர் அப்பா. ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொன்னீங்களே அப்பா. இயேசுவே, இந்த காலை வேளையிலே சுவாமி உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தின் மகிமைக்கென்று நான் பேசுகிறேன். அற்புதத்தை செய்யும் என் தேவனுடைய வல்லமை இந்த காலை வேளையிலே வெளிப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நீ சாட்சியாய் அவர்கள் நிற்க என் தேவனீர் கிருபை பாராட்டுவீராக ராஜா. ஹல்லேலூயா. அற்புத சுகம் உண்டாகணும். பலவீனத்தில் பலன் உண்டாகணும் சுவாமி. ஹல்லேலூயா. பிசாசின் தலைகள் நசுக்கப்பட்டு போகணும். சத்துருக்கள் வெக்கப்பட்டு போகணும் இயேசுவே. ஹல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் அவனை பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்ளுவேன் என்று சொன்னவரே ராஜா. இந்த காலை வேளையிலும் அப்பா உம்மை நம்புகிற பிள்ளைகளை என் ஆண்டவனின் மகிழ்ச்சியினால் இடை கட்டுவீராக சுவாமி. கிருபையுள்ள தெய்வமே, சத்துருக்களை சிதறடிப்பீராக ராஜா. பிசாசின் கிரியைகளை ஆண்டவனின் முறியடிப்பீராக சுவாமி. பலவீனத்தில் பலன் தருகிற என் ஆண்டவரை உம்முடைய தழும்புகளால் இந்த காலை வேளையிலே பிள்ளைகளுக்கு சுகம், அற்புத சுகத்தை காலையிலே நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. மரண போராட்டத்தில் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். எப்படிப்பட்ட பயமுறுத்துகிற பொல்லாத ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேறி போகட்டும் அப்பா. எப்படிப்பட்ட பிசாசின்
தந்திரத்தில் கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை, இயேசுவின் நாமத்தினால் அலைக்கழிக்கிற ஆவிகளிடத்திலிருந்து விடுதலை. அல்லேலூயா. இருளின் அதிகாரத்திலிருந்து பிள்ளைகளுக்கு இப்பொழுது விடுதலை. இந்த விடுதலை ஜெபத்துல தினமும் இந்த ஜெபத்தை கேட்டு வருகிற பிள்ளைகளை என் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து வருகிறீர் அப்பா. அதற்காகவும் உமக்கு கோடா கோடி நன்றிகளை நான் ஏறெடுக்கிறேன் சுவாமி. அல்லேலூயா. எசப்பா, உம்மை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் நீர் உதவி செய்கிறீர். ஐயோ, எனக்கு ஜெபிக்க தெரியல, தேவனுக்கு முன்பதாக ஜெபிக்க தெரியல என்று சொல்லக்கூடிய நபர்களுக்காகவே என் ஆண்டவர் அப்பா நீர் இந்த ஜெபங்களை தினமும் ஏறெடுக்க வைக்கிறீர் சுவாமி. அல்லேலூயா. எசப்பா, காரணம் உடைய பிள்ளைகளை நீர் அவ்வளவாய் நேசிக்கிறீங்க டாடி, நீர் நேசிக்கிறீங்கப்பா. அல்லேலூயா. எசப்பா, இந்த நேரத்திலும் கூட ராஜா உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. அல்லேலூயா. எசப்பா, நாங்கள் மனுஷர்களை அல்ல, என் தேவனை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தேவைகளுக்கு என் தேவனை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் வியாதிகளுக்கு எங்கள் தேவனை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. பிதாவே, எங்களை உயர்த்தும்படி நாங்கள் உம்மிடத்தில் வேண்டுகிறோம் அப்பா. எங்களை மகிமைப்படுத்துங்க சுவாமி. வானமும் பூமியும் ஒளிந்து போம், ஆனால் என் வார்த்தையோ ஒளிந்து போகாது என்று சொன்னீங்கப்பா. என் கொம்பை காண்டா மிருகத்துக்கு ஒப்பாக, அல்லேலூயா, காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் நீர் என்னை பண்ணுகிறீர் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இயேசுவே, ஹல்லேலூயா. என் சத்துருக்களை என் கண் முன் நின்று அப்பா துரத்துகிற தேவன் அப்பா நீங்க. உம்முடைய நீதிமான், அதாவது இயேசுவே, உம்மை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட உம்முடைய பிள்ளைகளை நீர் நீதிமான் என்று அழைக்கிறீர். இந்த நீதிமான் என்று அழைக்கப்பட்ட பிள்ளைகள் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் அவர்கள் வளருவார்கள். ஹல்லேலூயா. Thank you Jesus. அவர்கள் முதிர் வயதிலும் கனிகளை தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கள். அப்பா பிதாவே ராஜா, இந்த காலை வேளையிலும் எங்களை நீர் விடுதலை அப்பா கொடுக்கிற தேவனாய், விடுவிக்கிறவராய், சுகமளிக்கிறவராய் அப்பா, எங்கள் மேல் அன்பு வைக்கிறவராய் நீர் வெளிப்படுவீராக ராஜா. ஹல்லேலூயா. மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. எங்களுக்கு அப்பா உம்முடைய யோசனை அப்பா நீர் எங்களுக்கு சொல்லும் உம்முடைய வழிகள், உம்முடைய சித்தம் என்னதென்று அறிந்து நாங்கள் அதற்கு ஏற்றபடி நடக்க என் ஆண்டவர் உதவி செய்யுங்க ராஜா. இந்த காலை வேளையிலும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவர் நீரே அடைக்கலம், நீரே அவர்களுக்கு ஆறுதல் அப்பா. இயேசுவே, ஹல்லேலூயா. எங்கள் அக்கிரமத்தை அப்பா நீர் மன்னிக்கிறவர், எங்கள் பொல்லாப்பின் நிமித்தம் ஹல்லேலூயா அப்பா எங்கள் மேல் வரக்கூடிய சங்காரத்தை நீக்கி போடுகிறவர், எங்கள் மேல் கிருபை வைத்தபடினாலே, இரக்கம் வைத்தபடினாலே இந்த பூமியில் இறங்கினீர், சிலுவை பரியந்தமை தாழ்த்தினீர். அமராஜா, எங்களை விடுதலையாக்கும்படி உம்மையே ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்தீர். எங்களை மீட்டெடுத்திருக்கிறீர் அப்பா. எங்களை மீட்டெடுத்தவர் சாதாரணமானவர் அல்ல. பொல்லாத பிசாசை இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் விடுதலையாக்கப்படுவார்கள். நீ வெக்கப்பட்டு போவாய். இயேசுவின் நாமத்தினாலே சர்ப்பத்தின் நாவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் துரத்துகிறேன். பிசாசின் தலை இப்பொழுது நசுக்கப்பட்டு போகட்டும். பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற எந்த ஆவிகளும் வெளியேறணும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேச முடியாத நாவுகள் இப்பொழுது பேசட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே அப்பா, கிட்னில காணக்கூடிய பிரச்சனைகள் மறைந்து போகட்டும். இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்தில் தானே சரீரத்தில் எந்த ஒரு பலவீனங்கள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வியாதிகளும் மறைந்து போகட்டும் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக ராஜா, வெளி தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. வெளி தேசத்தில் இருந்து அப்பா ஹல்லேலூயா இந்த ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ராஜா. இயேசுவே அப்பா, கிருபை வையுங்க, அன்பு செலுத்துங்க, பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுங்க. ஹல்லேலூயா. தன் குடும்பங்களை விட்டு விட்டு ஐயோ எஸ்அப்பா அனாதையை போல வெளி தேசத்திலிருந்து வேலை பார்த்தாலும் ஐயோ என் பிள்ளைகள் என்னை கவனிப்பதில்லை, என் குடும்பங்கள் என்னை கண்டுகொள்ளுவதில்லை, என் உற்றார் உறவினர் என்னை தேடுவதில்லை, நான் சம்பாதிக்க பணத்திற்காகவே என்னை அவர்கள் தேடுகிறார்கள் எத்தனையோ சகோதரிகள் சொல்லி அழுது உண்டு. எஸ்அப்பா, அந்த குடும்பங்கள் மேலே ஆண்டவர் நீர் இரக்கம் வைக்கணும் அப்பா. பிரிந்த உறவுகளை ஒன்று சேர்க்கணும் சுவாமி. உம்மை அறிகிற அறிவு குடும்பங்களில் வரணும், ரட்சிப்பு குடும்பங்களில் வரணும் எஸ்அப்பா. யாருக்காக எஸ்அப்பா ஹல்லேலூயா எஸ்அப்பா எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு ஹல்லேலூயா எஸ்அப்பா தங்கள் சரீரம் வருத்தப்பட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி ராஜா எஸ்அப்பா தன் குடும்பத்திற்காக நிற்கிற ஒவ்வொரு பெற்றோர்களையும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் பாதுகாத்து வழி நடத்தணும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நல்ல வேலை வாய்ப்புகளை தேடுகிற பிள்ளைகளுக்கு வேலைகளை என் ஆண்டவர் உண்டாக்கி தருவீராக ராஜா.
ஹல்லேலூயா. கற்பத்தின் கனியன் ஆண்டவர் நீர் உண்டாக்குவீராக. ஹல்லேலூயா. தடையா இருக்கிற திருமண காரியங்கள் இந்த நாட்களிலே நடக்க என் ஆண்டவர் உதவி செய்யணும் சுவாமி. எப்படிப்பட்ட பலவீனத்திலும் என் ஆண்டவர் விடுதலை ஆக்கணும். ஒரு அளவில்லாத சமாதானம் இந்த கால வேளையிலே கேட்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி ஒவ்வொரு மேலும் தங்கணும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. வேதனையை கொடுக்கிற எந்த கிரியைகளும் இனி இருக்கக்கூடாது. உம்முடைய இரத்தத்தை நிலைக்காலில் நான் பூசுகிறேன். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும், மனமகிழ்ச்சியான நாளாக இருக்கட்டும் அப்பா. இந்த நாளிலே அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புகிற எல்லா சத்துருக்களின் எண்ணங்களும் திட்டங்களும் முடக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இயேசப்பா நீர் பக்கபலமாய் கூட இருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் நடத்துவீர். எல்லா பயத்தையும் அப்பா நீர் துரத்தி போடுவீராக. உலகத்தில் இருக்கிறவர்கள் உனக்குள்ள இருக்கிற நான் பெரியவர் என்கிற அப்பா இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இருக்கட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய கிருபை வெளிப்பட்டதற்காக நன்றி. இந்த காலை வேளையிலும் ஜெபித்த ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரம் தொட்டதற்காக நன்றி அமராஜா. ஹல்லேலூயா. அப்பா இந்த வார்த்தை எங்கெல்லாம் பிள்ளைகள் ஷேர் பண்றாங்களோ அமராஜா, போகிற இடங்கள்ல வார்த்தை கேட்கிற இடங்களிலெல்லாம் என் ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீர் செய்வீராக என்று சொல்லி அப்பா கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் பெயர் பெயராய் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.